பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் முன்னாடி சொல்லும்படியாகத்தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறேன். இன்றைய தினம் நான் யூடியூப்பில் ஒரு சில வீடியோக்களை பார்த்துட்ருக்க போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள் பற்றி தான் ஒரு வீடியோவை பார்த்தேன். இந்த வீடியோவில் குறிப்பிட்டதான ஒரு காரியம், ஆண்டவரை சிலுவையில் அறையும்படியாக அந்த ரோமா இராணுவம் அவர்கள் உபயோகித்ததான ஆணியினுடைய காரியங்களும், அந்த ஆணி ஆண்டவருடைய கைகளில் அறையப்பட்டதான இடத்தில் அதற்கான பயாலஜிக்கலான அதற்கான ஒரு விளக்கங்களையும் அந்த வீடியோவில் நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அந்த வீடியோவினுடைய காரியங்களை நான் கொஞ்சம் யூடியூப்பில் இல்லை, கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு அதில் கிடைச்ச ஒரு விவரங்களை நான் அப்படி உங்களுக்கு இதில் வாசிக்கிறேன். கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் அதை வாசிக்கிறேன். இனி கீழே வர்ற காரியங்களெல்லாம் அதை பற்றினதான ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான். ஓகே, நம்ம அதை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள். சிலுவையில் பயன்படுத்தப்பட்ட ஆணிகளும் அதனால் ஏற்பட்ட வலிகளும். இந்த வீடியோவானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட போது பயன்படுத்தப்பட்ட ஆணிகள் மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரியல் ரீதியான வலிகளை பற்றி அறிவியல் பூர்வமான விளக்கத்தை அளிக்கிறது. ஓகே, முதலாவது அந்த ஆணிகளுடைய வடிவத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக அவர்கள் பயன்படுத்தின ஆணி 6 முதல் 7 இன்ச்சு நீளமுள்ள கடுமையான கூர்மையான உலோகத்தால் உருவாக்கப்பட்ட ஆணிகளாக இருந்தது. அவைகள் பண்டைய ரோமானியர்களால் பயன்படுத்தப்பட்ட ஸ்பாண்ட்லஸ் அல்லது குரூசிஃபிக்ஷன் நெயில் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது அந்த ஆணிகளை ஆண்டவருடைய கைகளில் எந்த இடத்துல அரைஞ்சாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம பொதுவாக அந்த முன்காலங்களிலிருந்து அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மர்மங்களை காட்டுகிறதான படங்களில் திரைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய உள்ளங்கைகளில் அந்த ஆணிகளை அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. சில படங்களில் பார்க்கும்போது ஆண்டவருடைய உள்ளங்கையில் அந்த கையினுடைய கைத்தண்டில் அடிக்கிறத பார்க்கலாம். அதனுடைய விளக்கத்தை நம்ம இதில் பார்ப்போம். அதாவது இதில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஆணிகள் அடிக்கப்பட்ட இடம் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது உள்ளங்கையில் அடிக்கிறாங்க அப்படின்னா, உள்ளங்கையில் அடிக்கும்போது இந்த சரீரத்தினுடைய எடையை தாங்க முடியாமல் அந்த உள்ளங்கையை கிழித்து அந்த சரீரம் கீழே விழுந்துடும். அப்படிங்கிறதுனால அது ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது. அதனால் இவங்க அடிக்கிற இடம் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம மணிக்கட்டு, கையினுடைய மணிக்கட்டில் 2 எலும்பு வரும். அந்த 2 எலும்புக்கு இடையில் கூடி இந்த ஆணியை அடிப்பாங்க. அப்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்போ அதை ரோமா மக்கள் கை அப்படின்னு தான் அதை குறிப்பிடுவாங்க. அவங்க அந்த கைன்னு கை என்று அவங்க குறிப்பிடுகிறது எதனால் அப்படின்னா, அந்த மணிக்கட்டிலிருந்து கை முட்டு வரைக்கும் இருக்கிற பகுதியை தான் ரோம மக்கள் கை என்று ஒரு முழுமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய கைகளில் ஆணி அடித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக அந்த கை மணிக்கட்டில் அந்த ஆணி அடிக்கும்போது உயிரியல் ரீதியாக ஏற்படக்கூடிய வலிகளினுடைய ஆழத்தை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு அனுபவித்த பயங்கரமான வலிக்கு 2 முக்கியமான காரணங்கள் உண்டு. அதில் முதலாவது காரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது கைகளில் அந்த கைகள் மணிக்கட்டு அந்த பகுதியில் வரக்கூடிய நரம்புகளின் சேதம், அதன் மூலமாக ஏற்பட்ட வலி. மணிக்கட்டில் ஆணி அடிக்கப்படும் போது கையின் முக்கிய நரம்புகளில் ஒன்றான மீடியன் நரம்பு அல்லது உள்நார் நரம்பு கடுமையாக சேதமடைந்ததாக காணப்படுகிறது. அதனால தான் அதுதான் அந்த வலிக்கான ஒரு காரணம். மீடியன் நரம்பு சேதமடையும் போது ஒரு நபர்
விவரிக்க முடியாத மின்சார அதிர்வு போன்ற கடுமையான வலியை உணருவார். இது நரம்பு வழியான வலி. இப்படிப்பட்டதான வலி ஏற்படக்கூடிய பகுதிகள் உடம்பில் இருக்கக்கூடியதான எந்தெந்த இடங்களில் இந்த மாதிரி வலி வரும்னு பார்த்தோம்னா கைகள், விரல்கள் மற்றும் முன்னங்கை, அதாவது கைகளில் தான் இந்த மாதிரியான கடுமையான வலி வரும். இரண்டாவதாக ஆண்டவர் அனுபவித்தான ஒரு வலியை இதில் கொடுத்துருக்குது அப்படின்னா மூச்சு திணறலால் ஏற்படக்கூடிய வலி. அந்த வலி அப்படிங்கும்போது பார்க்கும்போது சிலுவையில் உடல் எடை முழுவதும் கைகளில் தொங்கும்போது மார்பு தசைகள் மற்றும் உதரவிதானத்தின் இயக்கம், அதாவது டயஃப்ரம் மூமெண்ட்ஸ் பாதிக்கப்படுகிறது. இதனால் இயேசு சுவாசிப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. மூச்சு விடுவதற்காக அவர் கால்களால் அழுத்தம் கொடுத்து மேலே எழ முயற்சிக்கும்போது ஆணியால் ஏற்பட்ட காயங்கள் மேலும் கிழிந்து உடலின் ஒவ்வொரு அசைவிலும் தாங்க முடியாத வலியை அளித்தது. எனவே தான் சிலுவையில் அறையப்படுகிற ஒரு மனுஷன் மரித்து போகிறதற்கான முக்கிய காரணங்களாக குறிப்பிடுகிறது இந்த வலி, அதாவது நரம்பு சேதாரத்தால் ஏற்படுகிற வலி மற்றும் மூச்சு திணறல் வலி. இந்த 2 விஷயந்தான் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷனை ரொம்ப கொடூரமாக மரணத்துக்குள்ளாக கொண்டு போகிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த சரித்திரங்களை அதனுடைய சயின்டிஃபிக்கலான அதனுடைய அந்த காரியங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது இது கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் இந்த வீடியோ பார்த்து இந்த காரியங்களை எடுத்து கொஞ்சம் பார்த்தப்போ எனக்கு கிடைச்ச எனக்கு புரிஞ்ச கொஞ்சம் விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதாவது நம்ம வேறு எதுவுமே சிந்திக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூலோகத்திலே மனித ரூபத்திலே பிறந்து அவர் வளர்க்கப்பட்டு ஆண்டவருடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூலோகத்தில் வந்தார். சகல மனுஷருடைய பாவங்களுக்காகவும் சகல மனுஷர்கள் தங்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன் பரலோகத்திலே தனக்கு இருந்ததான சகல மகிமையும் பரலோகத்திலே தனக்கு இருந்ததான சகல புகழ்ச்சியையும் எல்லாவற்றையும் அவர் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதை விட்டு இந்த பூமியில் ஒரு மனுஷ ஜென்மத்தை எடுத்து சகல மனுஷருடைய சகல ஜனங்களுடைய பாவங்களை மீட்கும்படியாகவும் மன்னிக்கும்படியாகவும் சகல ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கும்படியாகவும் அவர்களை ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்களாக மாற்றும்படியாக ஆண்டவர் இந்த பூலோகத்தில் 33.5 வருடம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து 3.5 வருடம் தன்னுடைய ஊழியத்தை செய்து 33.5 வயது ஆகும்போது நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, நாம் செய்த சகல பாவங்களுக்காகவும் நம்முடைய சகல மீறுதல்களுக்காகவும் அவர் பட்ட பாடுகள், அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது அவரை சாட்டையால் அடிக்கும்போது அந்த விவரங்களை நம்ம டீட்டெயிலாக எடுத்து பார்க்கறதுனால ரொம்ப இதில் எல்லாத்தையும் விரிவாக சொல்ல விரும்பலை. டீட்டெயிலாக பார்க்கும்போது அந்த சாட்டையின் ஓரங்களில் முள்ளுகள் போல சின்ன சின்ன கருவிகளை வைத்து அடித்து அது திரும்ப எடுக்கும்போது ஆண்டவருடைய சரீரத்தில் இருந்த மாமிசம் வரைக்கும் அது பறிந்து வரத்தக்கதான அப்படிப்பட்ட கொடுமையான காரியங்களை செய்யும்படியாக அவர் அந்த காரியங்களை ஏற்கும்படியான எந்த தேவையுமே இல்லை. அவரை அதற்கு தகுந்ததான எந்த தப்புமோ எந்த தவறுமே ஆண்டவர் பண்ணலை. நம்மை நினைத்து நம்மை மீட்கும்படியாக ஆண்டவர் அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த ஆணிகள் அடிக்கப்பட்டதான அந்த காரியங்களை நான் பார்த்தப்போ அந்த 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 நேரங்களை நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் கைகளை விரிக்கப்பட்டவராய் சிலுவையிலே வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே தொங்கி கிடக்கிறதான அந்த வேளையிலே ஆண்டவருடைய சரீரத்தின் முழு எடையும் அந்த கைகளிலே அந்த ஆணி அடிக்கப்பட்டதான அந்த கைகளிலே வரும்போது ஆண்டவருக்கு சுவாசம் எடுக்க அவர் ரொம்ப கஷ்டப்படுகிறார். அதான் அந்த இதில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர்
சுவாசம் எடுக்கும்படியாக தன்னுடைய கால்களால் அழுத்தம் கொடுத்து தன்னுடைய சரீரத்தை உயர்த்த முயற்சிக்கும் போது அந்த கைகளை ஆணி அடித்த இடத்துல கடுமையான வலிகளை ஆண்டவர் உணர்கிறார். அப்படிப்பட்டதான பாடுகளை ஆண்டவர் அனுபவித்தது வேறு யாருக்காகவும் இல்லை, நமக்காகத்தான். இனி உள்ள நாட்கள் ஆண்டவர் பட்ட பாடு எதற்காக என்று நாம் உணர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, ஆண்டவருக்காக உண்மையாய் ஆண்டவருக்காக வாழ்கிறவர்களாக வருகிற நாட்களிலே, இந்த நாட்களை பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அந்த வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகள் ஒருபோதும் வீணாகாது. ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைப்போம். நம்ம அடிக்கடி அதை நினைக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு அதை அடிக்கடி நினைக்கும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளையே புதுப்பித்து கொள்ள முடியும். இந்த நாட்களில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் அதுதான். தொடர்ந்து எல்லாரும் அந்த காரியத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாக உழைப்போம். ஆண்டவர் நம்மேல் வைத்த சித்தத்தை உணர்ந்து அந்த சித்தத்தின்படியே, அந்த சித்தத்திற்காகவே அதிகமாக வாழ்வோம். தொடர்ந்து கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அதிகமாக ஜெபியுங்கள், அதிகமாக வேதத்தை அதிகமாக வாசியுங்கள், வேதத்தை அதிகமாக தியானியுங்கள். வசனம் ஒன்று மட்டும்தான் இந்த நாட்களில் உலகத்திலேருந்து நம்மளை நேர் வழியில் நடத்த முடியும். உண்மையாக ஆண்டவருடைய பாதையில் நடக்கணும் அப்படின்னா இந்த நாட்களில் வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். வசனத்தை புரட்டுகிறவர்கள் இந்த உலகத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் தொடர்ந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்வோம், ஆண்டவருக்காக வாழ்வோம், உறுதியாய் ஆண்டவருக்காக வாழ்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுவோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.